கம்ப்ளீட் சரண்டர். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவால் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியுமா முடியாதா? பிதாவின் உதவி இல்லாமல் அதை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. முடியும். ஏன்னா ஹி ஹிம்செல்ஃப் காட், அவரே கடவுள். இந்த ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு என்ன உண்டு? பிதா தன்னில் தான் ஜீவனாய் உள்ளவராய் இருப்பது போல நானும் எப்படி இருக்கிறேன்? ஜீவன் உள்ளவனா இருக்கிறேன். ஐ மை செல்ஃப் லைஃப், அதாவது நானே ஜீவன். என்ன ஒருத்தர் என்ன பண்ண முடியாது? கொல்ல முடியாது. எனக்குள்ள ஜீவன் இருக்கு, அதனால இதை எடுத்துடலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? நானே எப்படி இருக்கேன்? ஜீவனா இருக்கிறேன். ஜீவன் உள்ளவனா இல்ல, நானே ஜீவனா இருக்கிறேன். இப்ப என்ன ஒருத்தர் என்ன பண்ண முடியாது? கொல்ல. என்னை காப்பாத்திக்க யாருடைய உதவி எனக்கு என்ன இல்லை. ஆனா நான் யாருக்கு அதை அர்ப்பணிக்கிறேன்? அப்ப பலி இல்லாமல் அர்ப்பணிப்பது அல்ல, எல்லாம் இருந்தும் அர்ப்பணிக்கிறதா கிறிஸ்துவை போல அர்ப்பணிக்கிறோம். அதை நீங்க ஆயுதமா வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா பாடையும் நீங்க கடந்து போயிடலாம். அந்த சிந்தை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க பாவம் செய்யறதுக்கே காரணம் என்னன்னா, என்ன நான் காப்பாத்திக்கணும் தானே. நீங்க வீடு கட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? கர்த்தருடைய கிருபை. என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? கர்த்தருடைய கிருபை. வேலை கிடைச்சுன்னா என்ன? அது யாருடைய கிருபை? கர்த்தருடைய கிருபை. என்ன நடந்துச்சுனாலும் கர்த்தருடைய கிருபை. ஒரு 10 பேர் ஆண்டவருக்காக ஞானஸ்தானம் எடுத்தார்கள். இது என்னால் ஆனது இல்லை, ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. என்ன நல்லது நடந்தாலும் அது யாருடைய கிருபை? கர்த்தருடைய கிருபை. எந்த கெட்டது நடந்தாலும் அது யாரு மூலமா நடக்குது? சாத்தான் மூலமா. ஒரு விதத்தில் கரெக்டு தான். கடவுள் தீமைக்கு காரணர் அல்ல, ஒரு விதத்தில் கரெக்டு தான். கவனிங்க, பிலிப்பியர்கள் நிருபம். இந்த கிருபைன்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கு தமிழ் வார்த்தை அருள். தமிழ் வார்த்தை என்னது? அருள். கடவுள்கிட்ட இருந்து அருளை பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா, அதுதான் கடவுள்கிட்ட இருந்து கிருபையை பெற்றுக்கொள்வது. கடவுள்கிட்ட இருந்து அருளை பெற்றுக்கொண்டா என்ன நடக்கும்? பொதுவாக என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உலகத்துல? வேலை கிடைக்கும், நடக்காத நல்லதா நடக்கும், எல்லாமே நடக்கும், எல்லாம் நல்லதும் நல்லதாவே நடக்கும். கரெக்ட். இது கடவுளுடைய அருள், எல்லாம் கடவுளுடைய அருள். பிலிப்பியருக்கு ஒரு நிருபத்துல ஜெயிலில் இருக்கிறார். யாரு? பாஸ்டர். எங்க இருக்கிறாரு? நல்ல விசுவாசிங்க பாருங்க, ஒளிஞ்சான் அதோட அப்படின்னு நினைக்காம ரொம்ப துக்கப்படுறாங்க. ஒருக்கா துக்கப்படும்போது அவங்களுக்கு எழுதுறாரு இவர், கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல. நல்ல இன்னைக்கு கோடு போடணும்னா எங்க கோடு போடணும்? நீங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம். விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம், ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு மாத்திரம், சர்ச்சைக்கு வர்றதுக்கு மாத்திரம் அல்ல, காணிக்கை கொடுக்கறதுக்கு மாத்திரம் அல்ல, ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமா இருக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக, என்ன சொல்லுங்க? அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு என்ன சொல்லுங்க? அருளப்பட்டு இருக்கு. அந்த பாக்கியத்திற்கு என்னுடைய தகப்பனையும் என்னுடைய பிள்ளைகளையும் தெரிந்து கொண்ட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்காக மரிப்பது எப்படி? பாக்கியம். அந்த பாக்கியத்துக்கு மற்றவனை சூஸ் பண்ணல. யாரை சூஸ் பண்ணியிருக்காரு? எங்க அப்பாவையும் என் 2 தம்பிங்களையும். அப்ப அதற்கு கடவுளுக்கு என்ன சொல்லணும்? நன்றி தான். அப்ப பாடுகளுக்காக பாடுபடுறது கிறிஸ்து நிமித்தமா. எல்லாம் கிறிஸ்துக்காக பாடுபட முடியுமா? முடியாது. கிறிஸ்துவுக்காக நான் பாடுபடுறேன்னா அது கிருபையிலே ஒன்று. தேவன் எனக்கு பாராட்டின கிருபையிலே ஒன்று. அதான் இங்க சொல்ல வர்றார். பாடுபடுவதற்கும் விசுவாசிக்கிறது கிடையாது, சும்மா விசுவாசி அலையிலியா சொல்றது கிடையாது. பாடுபடுறதுக்கும் நமக்கு என்ன பண்ணிருக்கு? அருளை பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது எந்த அளவு உண்மையோ, என்னை பொறுத்த வரைக்கும் நான் கடவுளை விசுவாசிக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு சுவிசேஷத்து நிமித்தமாக நான் பாடுபட தான் போகிறேன்.